அநேகர் பலவீனத்தோடு காணப்பட்டு கிடக்கிறீர்கள் அல்லவோ. என் சரீரத்தில் இருக்கக்கூடிய இந்த பலவீனம் எப்பொழுது மாறும்? நான் அனுதினமும் மருத்துவமனைக்கும் வீடுமாய் நான் போய்கொண்டிருக்கிறேனே, மருந்துகள் உட்கொண்டு கொண்டிருக்கிறேனே, என்னுடைய சரீரத்தில் ஒரு மாற்றத்தை காண முடியவில்லையே, என்னுடைய சரீரம் சோர்ந்து போய் கிடக்கிறதே, நான் அதிகமாய் தேவ சமூகத்தில் கண்ணீர் வடித்து கொண்டிருக்கிறேன், எப்பொழுது என்னுடைய கண்ணீருக்கு பதில் வரும்? எப்பொழுது என்னுடைய சரீரத்தில் ஒரு மாற்றம் உண்டாகும்? எப்பொழுது என்னுடைய வியாகுலம் மாறும்? வேதனை மாறும்? இந்த பாடுகள் எப்பொழுது மாறும் என்று நீங்கள் தேவ சமூகத்தை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் அல்லவோ. உங்களை பார்த்து தான் ஆண்டவர் சொல்கிறார், எந்த நோக்கத்திற்காக நீங்கள் தேவனை முகமுகமாய் பார்த்து கொண்டிருக்கிறீர்களோ அந்த நோக்கம் முற்றிலுமாய் உங்கள் வாழ்க்கையில் நிறைவேற்றப்படும். உங்கள் வாழ்க்கையில் ஒரு பலன் உண்டாகும், உங்கள் சரீரத்தில் ஒரு பலன் உண்டாகும். காரணம், கர்த்தராகிய நான் பலன் உள்ளவராய் உங்கள் மத்தியில் உலாவிக் கொண்டிருக்கிறேன். சத்துருவின் ஆதிக்கங்கள் குடும்பங்களை விட்டு வெளியேற்றப்படும். சத்துருவின் கிரியைகள் முற்றிலுமாய் அழிக்கப்படும். பலவீனப்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய அந்தகார இருளின் ஆதிக்கங்கள் உங்கள் குடும்பத்தை விட்டு வெளியேறும் என்று ஒவ்வொரு குடும்பங்களையும் பார்த்து ஆண்டவர் பேசிக் கொண்டிருக்கிறார்.